அனைவருக்கும் வணக்கம். நேத்தைக்கு அதாவது 21 ஜனவரி பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் கல் இறக்கிறதுக்கு கல் விற்பனை செய்கிறதுக்கெலாம் தடை இருக்குல்ல, அந்த தடையை நீக்க கோரி விழுப்புரம் மாவட்டத்தில் கல் விடுதலை மாநாடு நடத்தியிருக்காங்க. அந்த மாநாடில் நிறைய பனையேறும் தொழிலாளர்கள் கலந்துருக்காங்க. யார் இந்த மாநாடை நடத்தினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பனையேறும் தொழிலாளர்கள் பாதுகாப்பு இயக்கமும் தமிழ்நாடு கல் இயக்கமும் சேர்ந்து நடத்தியிருக்காங்க. இந்த நிகழ்ச்சிக்கு நம்ம சைமன் செபாஸ்டியனும் போயிருக்கான். 6 மாத குழந்தைக்கெலாம் கல் கொடுத்து அது வீடியோஸ்லாம் வந்துட்டுருக்கு. நம்ம அடுத்தது பார்ப்போம். இந்த மாநாட்டில் கல் எங்கள் உணவு, கல் எங்கள் உரிமை அப்படின்ற கோஷத்தையெல்லாம் முன் வச்சு இந்த மாநாடு நடத்தியிருக்காங்க. இந்த சைமன் செபாஸ்டியன் நாதாரி மேடையில் ஏறி பேசுகிறப்போ ரொம்ப அருமையாக ரொம்ப நல்ல கருத்துக்களையெல்லாம் பேசியிருக்கான். பார்த்துக்கோங்க. இந்த கருத்தில் ஒரு கருத்தை கேளுங்க. தம்பி, கல் ஒரு மடக்கு தான் குடிச்சிருக்கேன். களைய தோட்டத்துக்கு வண்டியில் வச்சு குடிச்சிக்கிட்டே போவேன். புரியுதா அவனுக்கு? நான் கல்லூரிக்கு படிக்க போகும்போது கல் குடிச்சு தான் போவோம். இந்த எங்கள் அண்ணன் வந்திருக்குமே, அங்கிட்டு இருக்காரா? இந்த பாரு, உலகத்தில் எந்த கல்லூரி வாசல்ல அது கல் கடை வச்சு பார்த்துருக்கியா? எங்களுக்காக தான் கல் கடை. எங்கள் பெரியப்பா வச்சுக்கிட்டு உட்காந்துருப்பார். போகும்போது குடிச்சிட்டு போவோம், வரும்போது வச்சுட்டு போவோம். வேலையே எங்களுக்கு படிக்கும்போது கல்லூரிக்கு போகிறதில்ல, கபடி விளையாடுறது, பந்தயம் கட்டி ஜெயிக்கிறது, பொரோட்டா திங்கிறது, கல் குடிக்கிறது, படம் பார்க்கறது. அப்போ நீ கல்லூரிக்கு படிக்க போகலை. அப்போ நீயே இப்படி இருக்கிறப்போ உன்னுடைய ரசிக குஞ்சுகள், ஆமை குஞ்சுகள் எப்படி இருக்கும்? உன்னைய மாதிரி தான் தருதலையாக இருக்கும். தமிழ்நாட்டுடைய தாய் தந்தைமார்களே உஷாராக இருந்துக்கோங்க. உங்கள் வீட்டு பிள்ளைங்க இவன் பின்னாடி தெரியுதுன்னு சொன்னால் தயவு செஞ்சு வீட்டில் சோறு போடாதீங்க, வெளியே அனுப்பி விட்டுருங்க. இதை கேட்குற பள்ளி கல்லூரி மாணவர்கள், பெருசாக மனதளவில் முதிர்ச்சி அடையாத மாணவர்கள்லாம் இதை எப்படி எடுத்துப்பாங்க? என் கேள்வி அதுதான். இந்த மாதிரி பேசுகிற இந்த வார்த்தைகள்லாம் அந்த மாணவர்களை கல் குடிக்க தூண்டுமா இல்லையா? கல் குடிக்கிறத விடுங்க, குடிக்கிறதுக்கு தூண்டுமா இல்லையா? சீமான் அண்ணனே அவர் காலேஜ் டேஸ்லலாம் அப்படிடா, நம்ம குடிப்போண்டா. அவரே படிக்கலடா, அவர் இன்னைக்கு எவ்வளோ பெரிய ஆளாக இருக்காரு பாரு. அவரே காலேஜுக்கு படிக்கலாம் போகலடா, கல் குடிச்சிட்டு தெரிஞ்சாடுறா அப்படின்னு ஒரு தூண்டுதல் வருமா வராதா? நல்ல கவனமாக கேட்டுக்கோங்க. இப்படி பேசுகிறான் இல்லையா சைமன், அவன் பிள்ளைய கல் குடிக்க சொல்லுவானா? அவன் பிள்ளைய கல் குடிக்க வைப்பானா? பொதுமக்கள்லாம் எல்லாம் இழிச்சவாயி, எல்லாரையும் மண்டையை கழுவி அவங்கள மழுங்கடிக்க வச்சு அவங்ககிட்ட இருந்து நீ சம்பாதிப்ப. ஏன்டா இப்படி ஒரு ஈத்திர பொழப்பு சைமன் செபாஸ்டியன்? இவன் வாயாலேயே தாங்க அழியா போகிறான். குடிகாரம் பேச்சு விடிஞ்சா போச்சு. இவனையெல்லாம் புறந்தள்ளிருங்க மக்களே. இவனையெல்லாம் ஒரு ஆளாவே மதிக்காதீங்க. எவ்வளோ ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு தலைவன் பார்த்தீங்களா? இவன் தான் எவ்வளோ ரெஸ்பான்சிபிளான ஒரு தலைவன். சரி, கல் சாராயத்தை விட டாஸ்மாக் மதுபானங்களை விட நல்லது தான், உடம்புக்கு நல்லது தானே வச்சுப்போம். ஆனால் கல் குடிச்சிட்டு கல்லூரிக்கும் பள்ளிக்கும் போகிறதுக்கு அது ஒன்றும் கரும்பு சேரு கிடையாது. போதையில் போனால் படிப்பு ஏறுமா? முதல்ல ஆசிரியர் சொல்லி கொடுக்குறதெல்லாம் ஞாபகம் இருக்குமா ஏதாவது? அப்படி கல்லுக்காக இவங்க பேசுகிறாங்க அப்படின்னா அந்த கள்ளுக்கடை மதுக்கடைக்கு மாற்றாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் பேசணுமே ஒழிய, இந்த மாதிரி ஸ்கூல் போகிற பசங்க குடிக்கலாம், நான் குடித்தேன் என்னுடைய சின்ன வயசில் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எதை நோக்கி போராடுறாங்களோ அந்த போராட்டத்துடைய நோக்கத்தையே கேனத்தனமாக ஒரு எக்ஸாம்பிளை வச்சு அந்த அந்த நோக்கத்தையே சிதைச்சி விட்டுறான் இவன். எப்படி பார்த்தாலும் அதுவும் போதை தான். போதைக்கு ஒருத்தன் அடிமை ஆயிட்டான் அப்படின்னா அது எல்லா விதமான போதைகளையுமே தூண்டும். அது மட்டும் இல்லாமல் இவன் பேசுகிறதே போதையை உட்கொள்ள தோணும். எல்லாருமே சுய கட்டுப்பாடோடு இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. நமக்கு இவ்வளோ லிமிட் போதும் அப்படின்னு எல்லாருமே இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. பள்ளி கல்லூரி மாணவர்கள்லாம் நீ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற, அந்த மாணவர்களுக்கெல்லாம் சுய கட்டுப்பாடு அப்படின்றது ஒன்று இருக்குன்றத சொல்ல முடியுமா? வளர்ந்தவங்களுக்கே இல்லை, குடிச்சிட்டு சாக்கடையில் விழுந்து கிடக்குறாங்க. பள்ளி கல்லூரி மாணவர்களெல்லாம் எதை நோக்கி திசை திருப்ப இவன் முயற்சி பண்ணுறான்? அப்போ இவன் இன்னும் என்னென்னலாம் சொல்ல போகிறானோ தெரியல, பயமாக இருக்குது. நம்ம இப்படியெல்லாம் பேசினா நம்ம அவதூறு பரப்புறோமா? ஏதாவது நல்ல கருத்து சொல்லவே மாட்டீங்களா? சீமானை பார்த்து நல்ல கருத்தே சொல்ல மாட்டீங்களா? அவர் எவ்வளோ நல்ல கருத்து சொன்னார் அப்படிம்பானுங்க. பெரியாரை பற்றி ஆதாரமே இல்லாமல் அவதூறாக கருத்து பதிவிட்டான். இவன் மேடையில் நின்று பேசுகிறப்போவே தெரியுது இவன் இதை தான் பேசுகிறான் அப்படின்னு. அப்போ அதை எடுத்து அதுக்கு விளக்கம் கொடுத்து அதை விமர்சிக்கிறது அவதூறா? எந்த உலகத்துலடா நீங்கள் எல்லாம் இருக்கீங்க? சாம்பீஸ்க்குன்னு ஒரு தனி உலகம் இருக்குது. அவனுங்க மற்றவங்களை கடிச்சு வைக்கிறப்போ அது அவதூறாயிராது. ஆனால் அவனுங்களுடைய ஆக்சுவலி கெட்ட விஷயமா இருக்கக்கூடிய விஷயங்களை எடுத்து மக்கள்கிட்ட திரையிட்டு காட்டினா உடனே அது அவதூறாயிரும். அப்போ சைமன் செபாஸ்டியன் ஆட்சிக்கு வந்தால் எல்லா கல்லூரி வாசல்களிலும் கள்ளுக்கடை திறக்கப்படும். இது அரசு திட்டமாகவே அறிவிக்கப்படும். இதுதான் இன விடுதலையை அடையும் லட்சணம், தமிழ் தேசியத்தை அடையும் லட்சணம். ஆகவே எங்கள் சைமன் அண்ணனுக்கு வாக்களித்து முதல்வர் ஆக்குங்கள் மக்களே. இப்படிப்பட்ட முட்டாள் அடி முட்டாள்களால் தமிழ்நாடு அரசியல் களம் இயங்கிக்கிட்டு இருக்குது அப்படின்றத நினச்சி பார்க்குறப்போ ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஒரே நாளில் 100 வழக்குகள் வாங்கின தலைவனை எங்கேயாவது பார்த்துருக்கியா?
நான் வாங்கியிருக்கேன். நண்பர் வடிவேலு சொல்கிற மாதிரி தான், நாங்கள்லாம் சிறை பறவைடா அப்படின்ற மாதிரி பெருமையாக சொல்கிறான் மூதேவி. இவன் ஏதோ பெருசாக போராடி மக்களுக்காக என்னமோ நின்று இவர் வழக்கு வாங்கின மாதிரி. இவன் சமீபத்தில் வாங்கின அத்தனை வழக்குமே பெரியாரை பற்றி தேவையில்லாமல் அவதூறாக பேசுனதுனால தான் வழக்கு வாங்கினான். இது ஏதோ பெரிய பெருமை இவருக்கு. மேய்க்கிறது எருமை, இதில் ஒரு பெருமை இந்த நாய்க்கு. பார்த்தீங்களா, சின்ன சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் கல் கொடுக்குறாங்க. மீண்டும் குலத்தொழிலுக்கு போகிறதுக்கான வேலையை சைமன் செபாஸ்டியன் அழகாக எடுத்து கொடுக்கிறார். எல்லாரும் படித்து முன்னேறிடவே கூடாது, வேற வேலைகளை பார்த்து போயிடவே கூடாது. விஸ்வகர்மா திட்டத்தை டைரக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. ஆகவே இந்த சைமன் செபாஸ்டியன் எனும் நாக்பூர் நாய், நாக்பூருக்கு வாலாட்டும் இந்த நாயை வைத்து குலத்தொழிலுக்கு இன்டைரக்டாக புஷ் பண்ணுறான். இந்த அளவு புரியாமல் குழந்தைங்களுக்கும் அந்த கல்லிலிருந்து சொட்டு சொட்டாக எடுத்து குழந்தைங்க வாயில் வைக்கிறானுங்க. நாங்களும் எத்தனையோ வீடியோவில் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். எங்கள் வீடியோலாம் ரீச் ஆகாது. எங்கள் வீடியோவை பார்த்தாலும் திட்ட தான் செய்வானுங்க. என்னடா பேசுகிற, என்னடா கல் நமது உரிமைடா, கல் நமது உணவுடா அப்படின்னு வருவானுங்க. இதெல்லாம் ஏன் சைமன் செபாஸ்டியன் பண்ணுறான், இதுக்கெல்லாம் ஏன் ஆதரவு தெரிவிக்கிறான், அவனுடைய நோக்கம் என்ன அப்படின்றதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. இதில் அடுத்த காணொளி பார்க்குறப்போ உங்களுக்கு நான் ஏன் இந்த குற்றச்சாட்டை வைக்கிறேன் அப்படின்றதும் உங்களுக்கு புரியும். பாரதிய ஜனதா கட்சியின் மாநில துணை தலைவர் அண்ணன் ஏஜி சம்பத் அவர்கள் இப்பொழுது கல் அருந்துகிறார். கேட்டுச்சா? பாரதிய ஜனதா கட்சின்னு சொன்ன உடனே சைமனுடைய மூஞ்சில் அப்படி ஒரு ஆனந்தம். பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில துணைத் தலைவர் அண்ணன் ஏஜி சம்பத் அவர்கள் கல் அருந்துகிறார். பாரதிய ஜனதா கட்சி நாம் தமிழர் கட்சி. பாரதிய ஜனதா கட்சின்னு சொன்ன உடனே சைமனுக்கு அப்படியே பூரிக்குது உள்ளார. அவங்க கொடுத்த அசைன்மெண்ட்டை இந்த மாதிரி இன்டைரக்டாக நகர்த்துறாப்புல இல்லையா. முட்டாள்கள் நம்ம எல்லாரும். நம்ம பேசுகிற கருத்துக்களை நம்மளையே எதிர்த்து நமக்கு எதிராகவே திருப்பி விட்டுட்டான் இந்த சைமன் நாயி. பாஜகவுக்கு கூஜா தூக்குற வேலையை தான் சைமன் செபாஸ்டியன் பார்க்கறான்னு நம்மளும் பல தடவை பேசிக்கிட்டு இருக்கோம். தமிழக பாஜகவுடைய பெரியார் எதிர்ப்பு அணி அப்படின்னு ஒரு அணியில் சைமன் செபாஸ்டியன் தலைவனாக இருக்கான். அதே மேடையில் தமிழக பாஜகவுடைய மாநில துணைத் தலைவர் இருக்கிறதும் சரிதானே, அதில் என்ன ஆச்சரியம் இருக்குது? இந்த மாதிரிலாம் இவனுங்க பாஜக கூட சுற்றிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் நம்ம பார்ப்போம். அண்ணாமலையை கட்டி பிடிப்பாப்புல இதெல்லாம் நம்ம எடுத்து சொல்லுவான். பாஜகவுடைய அடிமைன்னு சொன்னால் மட்டும் இவனுங்களுக்கு அப்படியே கோபம் பொங்கிக்கிட்டு வருது. இது பாஜகவா, நாங்கள்லாம் பாஜக கைக்கூலிகள் இல்லை, எங்களை என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி பொங்கிட்டு வருவானுங்க. இது ஒரு பக்கம் இருக்க, ஈரோட்டில் சீதாலட்சுமி அக்கா வாக்கு சேகரிக்க போயிருக்காங்க. போகிற இடமெல்லாம் செருப்படி. அதில் முக்கியமாக செருப்படி வாங்கின ஒரு காணொலியை இப்போ பார்ப்போம் வாங்க. எங்க அப்பா பெரியாரிஸ்ட் 50 வருஷமா பெரியாரோட இருந்தவர். இல்லைங்க, அதாவதுங்க எப்படி தெரியுங்களா, இருக்கிறதுல வெட்டி ஒட்டி போடுறதா இன்னைக்கு இருக்கிற சூழல். வெட்டி ஒட்டி போடுறதா அப்ப முழு விவாதத்தை பண்ணாதான் உங்களுக்கு விளக்கம் வரும். அதுக்கானது எல்லாமே எங்கிட்ட தரவு இருக்குது. எங்க அப்பாவோட பெரியாரோட புத்தகம் 1000 புத்தகம் இருக்குது. சரிங்களா, எங்க வீட்டு லைப்ரரியில் தான் இருக்குது. உறுதியா அதுக்கான விளக்கத்தை கொடுக்குறேன். இது கால நேரம் இல்லை, எங்களுக்கு 12 நாள் தான் இருக்குதுன்னா. சரிங்களா, உங்க பேர் சொல்லுங்க. அந்த பக்கம் போகும்போது அக்கா என்கிட்ட கேட்டாங்க, நான் ஒரு கால்ல இருந்தனால நான் பேச முடியல. இல்ல, நீங்க அக்காவுக்கு ஒரு வாட்ஸ்அப் நம்பர் சேர்த்து மெசேஜ் போட்டுருங்க. உறுதியா உங்களை சந்திச்சு பேசுறோம் நாங்க. சரிங்களா, இந்த பகுதி அமைப்பாளர் மகிழ்ச்சி டிஎம்கே இல்லைங்களா, மகள் பேருங்க சசிகலா. கண்டிப்பா உங்களை சந்திக்க. சரிங்களா, நன்றி. மேடையில் பேசுகிறப்பெல்லாம் பொங்குவானுங்க. இப்போ பார்த்தீங்களா, டிஎம்கேங்களா, சரிங்க பிறகு பேசலாங்க, இந்தாங்க பிடிங்க, இந்த காடை பிடிங்க. அக்கா தரமான சம்பவம், அந்த காடை வாங்கவே இல்லை. சீதாலட்சுமி அக்கா பத்திரிகையாளர்கள்கிட்டலாம் ஊயின்னு பேசுகிறாங்க. பிரபாகரன் வாழ்க அப்படின்லாம் கத்துறாங்க. இங்கே பார்த்தீங்களா, பெரியார் சொல்லாத ஒரு கருத்தை கொண்டு பேசிக்கிட்டு வெட்டி ஒட்டி போடுறாங்களாம். வெட்டி ஒட்டி போடுறது தான் சூழல்ன்றான். அந்த நபருடைய அப்பா பெரியாரிஸ்டான். அவங்க அப்பா பெரியார், எங்கள் அப்பாவே பெரியாரிஸ்ட்டு தான் அப்படின்னு. பெரியாரிஸ்ட், உண்மையான பெரியாரிஸ்ட் இப்படியெல்லாம் பேச மாட்டான். உண்மையான பெரியாரிஸ்ட்டு என்றைக்குமே தெளிவாக இருப்பான். அப்படின்னா இவங்க அப்பா பெரியாரிஸ்டாக இருக்க மாட்டார், சீமான் வெரியாரிஸ்டாக இருப்பார். பெரியாரையே பற்றி பேசிட்டு ஈரோட்லேயே நீங்கள்லாம் வாக்கு சேகரிக்க போகிறீங்க. தைரியம்தான் நான் உங்களுக்குலாம் வேறு லெவல். சரி மக்களே, இந்த காணொலியை நான் இதோட என் பண்ணுறேன். காணொலி பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்டு 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் சீக்கிரமாக உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாய், டேக் கேர்.